பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரேக்கே இல்லாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதனுடைய பேச்சு எத்தனையோ விபரீதங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொண்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அடித்து கொண்டு போகப்படும் பொழுது கூட வேத வசனம் சொல்லுது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தாரு, அவர் தன்னுடைய வாயை திறக்கல அப்படின்னு ஏசாயா 53:7 நம்ம வாசிக்கிறோம். அவர் மௌனமா இருந்து சத்ருவை ஜெயித்தார். மௌனமா இருந்து கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கினார். பிரியமானவர்களே, நம்ம எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை எடுக்கணுமா, நம்முடைய நாவையும் உதட்டையும் காத்துக்கிறணும். ஏன் தெரியுமா? ரோமர் 3:13 நாவுக்கு கீழே விஷம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நாவு அப்படி விபரீதமானது, நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கூட சர்ப்பம் பேசுறதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கிட்டா, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா. சர்ப்பம் வந்து கேட்கும்போது, ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு இவன் அந்த இடத்த விட்டு விலகி போயிருக்கணும். ஆனா பாருங்க, அவன் அந்த இடத்துல நின்னதுனால அவன் அடுத்து பேச்சு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். இவளும் அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல இவளுடைய கண்ணானது ஆண்டவர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனிக்கு மேல பார்வை போகுது, அவளுடைய சிந்தனை போகுது. அங்க கீழ்ப்படியாமை நிமித்தம் பெரிய பாவத்தை செஞ்சிடறா பாருங்க. நாமும் கூட வளவலன்னு ரொம்ப நேரம் பேசாம இந்த விஷமான நாக்க நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா கட்டாயம் நிறைய காரியங்களில நாம் தப்புவிக்கப்படுவோம். நிறைய விபரீதங்களில இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய நாவானது, நம்முடைய பேச்சானது மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதற்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.